என்னதான் இனியாவை போக வேணாம் அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு சுதாகர் வீட்டு முன்னாடி லூசு மாதிரி இனியா கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து கோர்ட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா கேஸ், அதில் வந்து இனியா வந்து கேரக்டர் மோசம், இனியா கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் பையன் வந்து ட்ரக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதியிருந்த எல்லாத்தையுமே இனியா வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே அழுறாங்க. நான் என்ன கேரக்டர் சரியில்லாத பொண்ணா, சொல்லுங்கடாடி சொல்லுங்கம்மா அப்படின்னு. உடனே நீயே அவங்க பேசுறதெல்லாம் யோசிக்கணும், நான் சொல்கிறத கேளு, நீ வந்து கொஞ்ச நாளைக்கு நீ இதெல்லாம் வந்து மறந்துடு, எங்கேயுமே போகாத, யாரையும் போய் மீட் பண்ணாத, நீ உன் வேலையை பாரு அப்படி இப்படின்னு வந்து இனியாவை சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் இனியா கேட்குற மாதிரி நேரா இனியா சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே கரெக்டாக நிதிஷ் வந்து நான் போய் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது இனியா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு காலையிலே வந்துட்டியாங்க அப்படின்னு. எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோட கேரக்டர் பற்றி அசிங்கமாக பேசி கோர்ட்டில் நீ எழுதி கொடுத்துருப்ப, எவ்வளோ திமிரு, எப்படி உனக்கு ட்ரக் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி நான் வந்து தப்பான பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பழக்கம் உனக்கு வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லி இனியா ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் சந்திரலேகாவும் வெளியில் வராங்க. வந்தோடனே நீங்களாம் வந்து மனுஷங்க தானா, நீங்கள் வந்து ஒன்றா நம்பர் ஃப்ராடு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி பார்ப்பீங்கல்ல, அப்போ கூட உங்களுக்கு தெரியலையா உங்கள் முகம் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு முகத்தை வச்சுட்டு வெளியே ஒரு முகத்தை வச்சுட்டு எப்படி நடிக்கிறீங்க, அதுலேயும் உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்து கோபிக்கும் பாக்யாக்கும் அனுப்பிடுறாரு சுதாகர். அதை பார்த்த உடனே கோபி வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. எதுக்காக இனியா இங்கே போன, உனக்கு நாங்கள்லாம் இல்லையா, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. பாக்யாவும் இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இனியா இப்படி பண்ணுற, அப்போவே சொன்ன இல்லை அங்கே போகாத, யாரையும் பார்க்காதன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போல வீட்டு ஒரு பக்கம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இனியாவுக்கு. ஸோ இனியா ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துடுறாங்க. இனியா நான் சொல்கிறதுக்கு இல்லை அங்கிருந்து வா அப்படின்னு. எப்படிமா நான் 4 கேள்வி கேட்காம நான் வரமாட்டேமா அப்படின்னு கத்துறாங்க இனியா. இனியா தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துக்கே போயிடுறாரு கோபி. வாமா இனியா போகலாம் அப்படின்னா, நல்ல வேலை வந்துட்டீங்க, இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், நடக்கிறது வேறையாக இருக்கும் அப்படின்னா, வா இனியா போகலாம் அப்படின்னா, இல்லை ரெடி நான் வரமாட்டேன், என்னை பற்றி கேவலமாக பேசினாங்கல்ல, 4 கேள்வி கேட்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இனியா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆள் தான் பெரிய ஃப்ராடு, என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறல கேட்டல, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு இனியா ஒரு பக்கம் வந்து சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நிதிஷ் இருக்கிற இடத்துக்கே இனியா போவாங்க. நிதிஷ் வந்து வர சொல்லியிருப்பார். அங்கே போன உடனே நிதிஷ் இனியா வம்பளுக்கு நிதிஷ் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போவாங்க. நிதிஷ் தலையில் வந்து அடிபட்டுரும். ஸோ உயிர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. மூச்சு நின்று போயிருக்கும். ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கதறி அழ போகிறாங்க. இந்த ஒரு சீரியலுக்கு வந்து சீக்கிரமே என் கார்டு போட போகிறாங்க. என்ன மாதிரியான கிளைமேக்ஸ் வரப்போகுது, இனியா ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு எபிசோட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. யாருக்கெல்லாம இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.